6 வருஷத்துக்கு முன்னாடி முன்பணம் கொடுத்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், எங்களுக்கு படம் பண்ணாமல் இழுத்தடிக்கிறார் அப்படின்னு 5 ஸ்டார் தரப்புலேருந்து அவங்க பங்குதாரர்களிருந்து இந்த கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுறாங்க. சங்கத்தில் வந்து நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தானே சங்கம் இருக்குது, கோர்ட்டு கேஸுன்னா அதுக்கு போகாமல் இதுக்குள்ள எங்களுக்கு நியாயம் வாங்கித்தாங்க அப்படின்னு ஒன்று கேட்குறாரு. இன்னொரு பக்கம் தனுஷ் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கை என்னென்னா, மேலெடுத்து உத்தரவு, நாங்கள் டான் பிக்சர்ஸில் எல்லாத்தையும் முடிக்கணும், இதை முடிச்சு இட்லி கடையை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கடுத்து தான் பார்க்குவோம், எங்களுக்கு இந்த ப்ரெஷராக முடிக்காமல் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இது ரெண்டும் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஓரமாக வச்சுருவோம். முதல்ல 5 ஸ்டார் கதிரேசன் வந்து புதுசாக இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளே வந்தவர் கிடையாது. அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. 5 ஸ்டார் மியூசிக்கில் காலகட்டத்திலேருந்து அவங்க இருக்காங்க. அவங்க சினிமாவில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்க. இந்த டான் பிக்சர்ஸ் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்றைக்குமே வந்து ஒரு பெரிய குடும்பத்தோடைய ஒரு வாரிசு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களில் இந்த டான் பிக்சர்ஸ் ஒன் ஆஃப் த பினாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் சொல்லப்படுது. பினாமிங்கிறது என்ன, இப்போ சன் பிக்சர்ஸ் எப்படியோ, ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் எப்படியோ, அதே மாதிரி ரோமியோ பிக்சர்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த டான் பிக்சர்ஸும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. மேலிடத்து உத்தரவு அப்படின்னும் போது ரூலிங் பார்ட்டி அவங்கள பாய்ச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே முக்கியமாக பேசப்படுது. ஸோ இப்போ இந்த ஒரு பிரச்சனையும் இங்கே வந்து முதல்ல வந்து நிற்கிது. ஸோ இப்போது இது ரெண்டுலையும் நடுவில் வந்து இப்போ 5 ஸ்டார் கதிரேசன் தான் பாதிக்கப்படுறாரு. இவர் மட்டும்தான் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவரை மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் சமீப காலங்களாக ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பிரம்மாண்டத்துக்கு பேர் போன தயாரிப்பாளர்னு சொல்லக்கூடிய கலைப்புலி எஸ் தானு இன்னைக்கு படம் பெருசாக பண்ணுறது கிடையாது. ஆனால் பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் ஜாயிண்ட் மூவிஸாக இருக்கட்டும், டான் பிக்சர்ஸாக இருக்கும், ரோமியோ பிக்சர்ஸாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே தான் இப்போ படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி போச்சுன்னா கொஞ்சம் சன் பிக்சர்ஸ் உள்ள வரும். இந்த 4 கம்பெனியும் யார்? இவங்களால் இப்போ இந்த தயாரிப்பாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இவங்க சங்கத்தை நம்பி உட்காந்துருக்காங்க. சங்கம் இவங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியல. தனுஷ் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒரு பகடக்காய். இப்போது தனுஷால் வந்து இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தில் அவர் லாக் ஆகி உட்காந்துருக்காரு. தனுஷ் லாக் ஆகிறதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, போயஸ் கார்டனில் அவர் கட்டி வச்சிருக்க அந்த 150 கோடி ரூபாய்க்கு உண்டான வீடு. இப்போ அவ்வளோ கட்டியிருக்காரு அப்படின்னா அந்த கடன் அடைக்கணும், அந்த வேலைகள்லாம் இருக்குது. அவருக்கு 50 கோடி ரூபா சம்பளமே இருந்தாலுமே கூட மற்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா, மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு. ஸோ இதுக்கும் இன்னொரு பக்கம் ஓட வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து தனுஷ் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு தான். தனுஷால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது. இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வருது.